திருநெல்வேலி பகுதியில் சொந்தமாக ஃபேன்சி ஸ்டோர் கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கவங்க பேர் தான் செல்வி. நம்ம செல்விக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இவங்களுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. தன்னுடைய பொம்பளை பிள்ளையை வந்துட்டு தான் ஆசைப்பட்ட மாதிரியே படித்து முடித்த உடனே நல்லபடியாக திருமணமும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. தன்னுடைய பையன் வந்துட்டு படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கான் அப்படின்ட்டு தன்னுடைய கடையை வந்துட்டு டெம்பரவரியாக நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய பையன்கிட்ட வந்துட்டு தன்னுடைய கடையை ஒப்படைச்சிட்டு இவங்க வந்துட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் தான் இருந்திருக்கவும் செய்கிறாங்க. தன்னுடைய கணவர் வந்துட்டு ஒரு மர வியாபாரி அப்படிங்கிறதுனால வெளியூருக்கு வந்துட்டு அடிக்கடி தங்கி வேலை பார்க்குறது அப்படி இல்லைனாக்கா வர இருக்கிறதுமா இருந்திருக்கிறாங்க. நம்ம செல்வியோடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்லேயே சதீஷ் அப்படிங்கிற ஒரு புது பையன் வந்துட்டு குடி வரவும் ஆரம்பிக்கிறான். குடி வந்த நாள்லேருந்து நம்ம செல்வி ஆண்டிக்கிட்ட வந்துட்டு ரொம்ப நல்லாவே பேசவும் ஆரம்பிக்கிறான். ஊர் பேர் தெரியாத நம்ம சதீஷ்க்கு வந்துட்டு முழுசாக சப்போர்ட்டாக இருந்தது நம்ம செல்வின்னு தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு நம்ம செல்வி வந்துட்டு நம்ம சதீஷுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து அந்த ஒரு ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்துட்டு பேசுகிறதும் அவங்களுடைய வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வந்துட்டு பரிமாறிக்கிறதும் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சதீஷ் வந்துட்டு தன்னுடைய பையன் வயசில் இருக்கிறதுனால தன்னுடைய பையன் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி வந்துட்டு அந்த சதீஷ்க்கு வந்துட்டு எல்லா உதவியும் செய்யவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சதீஷ் வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரும்போதே திருமணமான ஒரு பொண்ணை தான் வந்துட்டு கூட்டிகிட்டு வரவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் என்னுடைய மனைவி, வீட்டில் வந்துட்டு ஒத்துக்கலை அப்படிங்கிறதுனால நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி வந்துட்டு லவ் மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி இருக்கீங்கம்மா, உங்களை தான் நம்பி நாங்கள் இந்த ஊரில் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம செல்வியும் வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் இருக்கிற வரைக்கும் நீ வந்துட்டு எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட தேவையில்லை. நான் வந்துட்டு நீ என் புள்ள மாதிரி இருக்க, நீ பக்கத்து வீட்டில் தானே இருக்க, உனக்கு எந்த தேவைனாலும் கூச்சப்படாமல் என்கிட்ட வந்துட்டு கேளு, நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச உதவியை உனக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம செல்வியும் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்றுனா நம்ம சதீஷுடைய மனைவிக்கிட்ட நல்லா பேச்சுவார்த்தையில் இருந்ததுனால நம்ம சதீஷுடைய மனைவியும் வந்துட்டு நம்ம செல்வியோடைய வீட்டில் தான் இருக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அடிக்கடி 2 பேருமே போர் அடிச்சிச்சு அப்படின்னா இவங்க வீட்டுக்கு அவங்க போகிறதும் அவங்க வந்துட்டு நம்ம சதீஷுடைய வீட்டுக்கு வரதும் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம செல்வி ஆண்டி வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு தோற்றத்தோடு தான் இருப்பாங்க. பார்த்தா நம்ம யாருக்காக இருந்தாலும் ஒரு கவர்ச்சியான ஒரு உடலமைப்பில் இருந்ததுனால நம்ம சதீஷ் வந்துட்டு நம்ம செல்வியை வந்துட்டு ஒரு ரெட்ட அர்த்தத்தில் வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம செல்வியை வந்துட்டு என்ன தான் தன்னுடைய மனைவி வந்துட்டு அழகாக இருந்தாலும் அந்த செல்வி ஆண்டி வந்துட்டாங்கனாக்க நம்ம சதீஷனுடைய கண் பார்வை நம்ம செல்வியை நோக்கி தான் போகவும் ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்துட்டு நம்ம செல்வியும் கண்டு காணாமல் சதீஷ்கிட்ட வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்தாமல் ஆனால் நம்ம சதீஷ்கிட்ட ரொம்பவே நெருங்கி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சதீஷும் நம்ம செல்விக்கிட்ட வந்துட்டு ரொம்பவே நெருக்கமாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய குடும்ப சூழ்நிலை தான் ஊர்லேருந்து வந்தது, சதீஷ் வந்துட்டு திருமணம் பண்ணதுன்ட்டு தன்னுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம செல்விக்கிட்ட வந்துட்டு பகிர்ந்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம செல்வியும் வந்துட்டு சில விஷயத்த ஓப்பனாகவே நம்ம சதீஷ் இருக்கும்போதே பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு. என்னுடைய கணவர் வந்துட்டு ஒரு மர வியாபாரி தான், திருமணமாகி கொஞ்ச நாள் தான் என் கூட வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார். அதுக்கப்புறமா என்ன வந்துட்டு கண்டுக்க கூட மாட்டார். வீட்டுக்கு வரதே கூட 4 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வராரு. என்கிட்ட வந்துட்டு ரொம்பவே பாசமாகவும் கல்யாணம் ஆரம்ப புதுசில் தான் என் கூட வந்துட்டு என்னுடைய கணவர் வந்துட்டு சந்தோஷமாக இருந்தார். இப்போலாம் என்கிட்ட சுத்தமாகவே எந்த ஒரு விஷயமே வச்சுக்கிறதில்ல. எனக்கு என்ன அந்தளவுக்கு வயசாகிடுச்சா அப்படின்ட்டு சொல்லி கேட்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம சதீஷ் வந்துட்டு தன்னுடைய மனைவியை வச்சுக்கிட்டு ஆண்டி உங்களுக்கு என்ன ஆண்டி குறை, என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் வந்துட்டு உங்களை எப்படியோ பார்த்துருந்துருப்பேன். என்னுடைய மனைவிக்கு வயசாகிட்டா கூட நான் வந்துட்டு அப்படிலாம் நீங்கள் இருக்க மாதிரிலாம் நான் வந்துட்டு ஒதுக்கி வைக்க மாட்டேன். நான் அந்தளவுக்கு நான் வந்துட்டு என்னுடைய மனைவியை நான் பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சதீஷனுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே நம்ம செல்விக்கு வந்துட்டு
வித்தியாசமாக தெரிஞ்சாலும் நம்ம செல்வி வந்துட்டு ஏற்கனவே நிறைய விஷயத்தில் ஏக்கத்தில் இருந்ததுனால சதீஷ் கூட நெருங்கி பேசவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சதீஷ் வந்துட்டு வீட்டில் ஆள் இல்லாதப்ப நம்ம செல்வியோடைய வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சதீஷ் வந்துட்டு போகவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி போகும்போது நம்ம செல்வியை வந்துட்டு தொட்டு பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு வழியாக நம்ம செல்விக்கு வந்துட்டு சில விஷயத்தில் சந்தேகமும் வருது. என்னடா நம்ம சதீஷ் வந்துட்டு நம்மளை தொடும்போது வித்தியாசமாக தொடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சதீஷை வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம சதீஷ் வந்துட்டு நம்ம செல்விக்கு வந்துட்டு ஒருவேளை இந்த ஒரு விஷயம் பிடிக்கலையோ, நம்மளை அடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே கை வைக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் நம்ம செல்வி வந்துட்டு அதுக்கு எந்த ஒரு விஷயமே எதிர்ப்பு தெரிவிக்காமல் க்ரீன் சிக்னல் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது தாண்டா நம்மளுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி நம்ம செல்வி சித்தி வீட்டுக்கு வந்துட்டு அடிக்கடி போகவும் ஆரம்பிச்சிருக்காரு. தொட்டு பேசி பழக ஆரம்பித்து கொஞ்ச நாளில் வந்துட்டு நம்ம செல்விக்கிட்ட வந்துட்டு நெருங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஒரு நாள் நம்ம செல்வி வந்துட்டு ஓப்பனாகவே நம்ம சதீஷ்கிட்ட வந்துட்டு, தம்பி நான் வந்துட்டு என்னுடைய பையன் மாதிரி தான் நினச்சி நான் உங்ககிட்ட பழகிறேன். நீ வந்துட்டு தொட்டு பேசுகிறதெல்லாம் எனக்கு வித்தியாசமான உணர்வாக இருக்குது. இது வந்துட்டு நான் ரொம்பத்தில் ஏக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு அது தப்பாக தெரியுதா என்னான்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு விஷயம் தப்புப்பா. உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டு வந்திருக்கு. நீ என்னுடைய பையன் ஸ்டேஜில் இருக்க அப்படின்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட வந்துட்டு ரொம்பவே ஃப்ராங்காக பேசவும் ஆரம்பித்தேன். நீ வந்துட்டு என்னைய வந்துட்டு தப்பாக எதுவும் நினச்சிக்காத. நம்ம வந்துட்டு நீ எப்போ வேணாலும் என்னுடைய வீட்டுக்கு வரலாம், நானும் உன்னுடைய வீட்டுக்கு வருவேன். நம்ம வந்துட்டு எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் வச்சுக்கலாம். இந்த ஒரு விஷயம் எனக்கு என்னமோ சரின்னு படலை அப்படின்னு சொல்லி நம்ம சதீஷ்கிட்ட வந்துட்டு நல்லபடியாகவே பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம செல்வி வந்துட்டு வல்கராக பேசியிருந்தா கூட நம்ம சதீஷ்க்கு எப்படி இருந்திருக்குமோ தெரில. ஆனால் நல்லபடியாக இந்த மாதிரி பேசின வார்த்தை வந்துட்டு நம்ம சதீஷ்க்கு சுருக்குனே பட்டிருக்கு. உடனடியாக நம்ம சதீஷ் வந்துட்டு, ஆண்டி நான் உங்களை தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்த்தேன். ஏன்னா உங்களுடைய கணவர் விஷயத்தை பற்றிலாம் என்கிட்ட சொல்லவும் நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்தில் ரொம்பவே ஏக்கத்தோடு இருப்பீங்க அப்படின்னு நினச்சி நான் வந்துட்டு உங்ககிட்ட நெருங்கணும்னு தான் நான் வந்துட்டு நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்போ சொன்னது எனக்கு ரொம்பவே மனசுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது ஆண்டி. நான் இனிமே வந்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். நான் வந்துட்டு நினச்சது, நான் ஆசைப்பட்டது எல்லாமே தப்பு தான் ஆண்டி. என்ன தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. இந்த ஒரு விஷயம் என்னுடைய மனைவிக்கும் நீங்கள் வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் வெளிப்படுத்திடாதீங்க. நம்ம வந்துட்டு ஒரே குடும்பமாக இருந்து சந்தோஷமாக வாழணும். நீங்கள் எனக்கு வந்துட்டு என்னுடைய தப்பான ஒரு விஷயத்தை வந்துட்டு எனக்குள்ளார நீங்கள் வந்துட்டு தட்டி எழுப்பிட்டீங்க. இதுக்கப்புறமா நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே உண்மையாக இருப்பேன் ஆண்டி. இனிமேல் உங்களுக்கு ஒரு பையன் கிடையாது, நானும் உங்களோட இன்னொரு பையன்தான். நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட வந்துட்டு எந்த உதவினாலும் கூச்சப்படாமல் கேட்கலாம். என்னால் முடிஞ்ச உதவியை வந்துட்டு நான் உங்களுக்கு செய்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனடியாக அந்த ஒரு விஷயத்தை நம்ம செல்வியும் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பையன் மாதிரியே தன்னுடைய பையன் வந்ததுக்கப்புறமா நம்ம சதீஷையும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்பவே நெருங்கி பேசி ஒரே குடும்பமாக வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சதீஷும் நம்ம செல்வியோடைய பையனுமே ரொம்பவே நெருங்கிய நண்பர்களாக ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம செல்வியோடைய பையனுக்கும் நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து திருமணமும் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம செல்வி கூட இருந்த நெருக்கத்தை விட நம்ம செல்வியோடைய பையன்கிட்ட நம்ம சதீஷ் வந்துட்டு ரொம்பவே நெருங்கி பேசி ரொம்பவே நட்பு ரீதியாக ஒரு நல்ல ஒரு நண்பர்களாக ஊரில் வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில்